ஆனால் ஒத்துமை என்னதுங்களா, என்னுடைய சுயமான காரியங்கள் சுயநலமான காரியங்களை விட்டு கொடுத்து என் குடும்பத்தை பார்க்கும்பொழுது தேவன் எல்லாத்தையும் பார்த்து. நான் நம்புகிறேன் இதுக்கப்புறம் நம்ம சிஎல்சி ராயல் ஃபேமிலி நம்முடைய ஒத்துமை இன்னும் பயங்கரமாக இருக்கும், ஈடுபாடு இன்னும் பயங்கரமாக இருக்கும். நம்முடைய குறிக்கோளை நம்ம வாழ்வோம், நம்ம குறிக்கோளை நம்ம வாழ்வோம். ஓகே, அது நடக்கும்பொழுது நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் இழந்து போக மாட்டீங்க. இந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் செய்கிற எல்லா நன்மைகளும் நீங்கள் அதோடைய பலனை பெறாமல் போக மாட்டீங்க. ஆமென். அவர் எழுந்திருப்போம். கொஞ்ச நேரம் எல்லோரும் கண்களை மூடி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கண்களை மூடி என்னால் என் குடும்பத்துக்கு எந்த வகையெல்லாம் நன்மை உண்டாகலை. am I being selfish? நான் என்ன மட்டும்தான் நினைக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற காரியத்தை மட்டும்தான் நினைக்கிறேன். Something relating to you, only you, not your family. You give priority to that which is something not relevant, whereas you are supposed to give your priority to your family. But you are putting yourself to your own selfishness. புரியுதா? உன் சுயநலமான நீ உனக்கு அது தேவை, அதெல்லாம் அது எனக்கு இருந்தால் போதும், அதில் அது அந்த அந்த குடும்பத்தை பார்க்க முடியாமல் பிள்ளைங்களை பார்க்க முடியாமல் அந்த அளவுக்கு உனக்கு சுயநலமான காரியம்தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் அது சம்திங் ராங். அதுக்கு பேர் ஒத்துமை இல்லை. ஆனால் ஒத்துமை என்னதுங்களா, என்னுடைய சுயமான காரியங்கள் சுயநலமான காரியங்களை விட்டு கொடுத்து என் குடும்பத்தை பார்க்கும்பொழுது தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நீங்கள் யோசித்து இன்றைக்கி ஒரு காரியம் தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில் என் நிமித்தம் குடும்பத்துக்கு நன்மை உண்டாகாத எந்த ஒரு சுயநலமான காரியம் இருக்கா? குடும்பத்தில் பணம் ஒரு காரியம் ஒரு தேவை வரும்போது ஏன் இதுலேருந்து மட்டும் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு பணத்தை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு சுயநலமாக இருக்கீங்களா? அதுக்கு நான் எடுத்து எல்லாத்தையும் தேவை கொடுக்க சொல்ல. எது அவசியம் எது முக்கியம் அதுக்கு கொடுக்கும்பொழுது அது நன்மை உண்டாகும். ஆனால் சுயநலமாக இருந்து இதயத்தை குடும்ப கஷ்டத்தில் எல்லாத்தையும் பார்ப்போம், ஆனால் நம்ம இதயத்தை கிராஸ் ஆக்கிக்குவோம். காசு அங்கேருந்து எடுத்துட்ட போச்சு அப்படின்னு சொல்லி சுயநலமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அதை இன்றைக்கி கீழ் பண்ணிடுங்க. நியூட்ரலாக இருங்க. தேவைப்பட்டால் அது அவசியமாக எஸ் ஐ கேன் ஹெல்ப், ஓகே. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு அது நஷ்டம் வராதபடிக்கு கொடுத்தா நல்லது தான், பிளஸிங் வரும். ஆனால் அதுக்குன்னு இருக்கிற சேமிப்பு எல்லாத்தையும் அழிச்சிட முடியாது, அப்படியும் இருக்குது, ரைட்டா இல்லையா? அதனால் எனக்குரியதை நான் கொஞ்சம் வச்சுக்கணும், என்னால் ஏந்ததை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செயல்படும்போது அது குடும்பத்துக்கு நன்மை உண்டாகும், சபைக்கு நன்மை உண்டாகும். தசம்பாகலாம் கொண்டு வந்து நீங்கள் செலுத்தும் போது தேவனுக்கு என்னாகும்? சபைக்கு நன்மை உண்டாகும். ஆமாம் இல்லையா? நம்ம சபை பொருளாதாரம் நல்லாயிருக்கும், நம்ம எந்த ஒரு குறைபாடில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அப்போ எல்லாம் நம்மக்கிட்ட தான் ஆரம்பிக்குது. ஆமென். நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம யோசிப்போம், யோசிச்சு ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில் எதெல்லாம் சுயநலத்துக்குரியது? I only think about myself. I only think about what is surrounding me. Okay? And I will only use all my assets to these things, not apart from it. அப்படி ஒரு காரியம் வரும்போது ரொம்ப சுயநலமான ஒரு காரியம். அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அந்த தெளிவை கொடுப்பாராக. ஐ பிலீவ் காட் வில் டீச் யூ விஸ்டம். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை போதிப்பார். நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் பரிசுத்த ஆவி மூலமாக தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். ஏன்னா பரிசுத்த ஆவி தப்பு செய்ய மாட்டார். பரிசுத்த ஆவி தப்பு செய்ய மாட்டார். அவங்க சரியாக உங்களை வழி நடத்துவாங்க. அதனால் டோன்ட் ஜஸ்ட் கீப் ஆன் ரிலையிங், கீப் ஆன் பி வேட் ஆஃப் த அனாயிண்டிங். அந்த அபிஷேக அந்த எண்ணெயோடைய அந்த ஈரத்திலே நீங்கள் ஊறிக்கொண்டு இருங்க. நிச்சயமாக நீங்கள் வழி தப்பி போக மாட்டீங்க. நீங்கள் தவறான தீர்மானங்கள் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் எதெல்லாம் தவறாக இருக்கோ அதெல்லாம் கழித்து விட்டு நான் நல்ல கனி கொடுக்குற மரமாக நான் காணப்படணும்னு சொல்லி நீங்கள் வாஞ்சிப்பீங்க. ஹல்லேலூயா. எஸ், ரிமூவ் எனிதிங் தட் இஸ் நாட் ஆஃப் காட். ஆண்டவர்கிட்டருந்து வராத காரியங்கள்லாம் அப்புறப்படுத்திடுங்க. வேணாம். அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை சீர்கெடுத்தோம், அந்த வாழ்க்கையை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாததாக இருக்கும். அது தேவனால் அங்கீகரிக்காத ஒன்று. அப்படிப்பட்டதெல்லாம் வேணான்னு சொல்லி கழிச்சு போட்டுருங்க. உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், ஆண்டவர் ரெண்டு மாதிரி லெவலுக்கு கொண்டு வருவார்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ப்ராஸ்பெரிட்டி பிலாங்ஸ் டு காட். பணம் வேதம் சொல்லுது, பொன்னும் வெள்ளியும் அவருக்கு சொந்தமாக. ஹல்லேலூயா. எஸ். அதனால் அவர் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுல குறைஞ்சே போக மாட்டார். ஆமென், ஆமென்.